அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சதுர்த்தி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 10வது மாதமான அக்டோபர் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், கேது, சூரியன், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அக்டோபர் மாதத்தில் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியில் பயணம் செய்வார். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி துவங்குகின்றது. இந்த நவராத்திரியின் 9வது நாளில் அனைத்து தெய்வங்களிடமிருந்தும் பெற்ற ஆயுதங்களுக்கு அன்னை பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே சரஸ்வதி பூஜை அன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக திகழும் பொருட்களை வைத்து கொண்டாடுகின்றோம். இந்த வருடத்திற்கான சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை 11/10/2024 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. மேலும் விஜயதசமி திருநாள் 12/10/2024 அன்று வருகின்றது. நமக்கு காரிய வெற்றியை தரும் அருளும் திருநாள் விஜயதசமி. எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தில் புதிய தொழில்கள் தொடங்கலாம், பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கலாம், இசை, பாட்டு, நடனம் போன்ற கலைகளை கற்க தொடங்கவும் உகந்த நாள். மேலும் இந்த நாளில் அவரவர் தங்களின் குரு மற்றும் ஆசிரியரை சந்தித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பு. ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் முக்கியம். கல்வி இருந்தால்தான் அதன் மூலம் ஈட்டிய பணத்தை வீரத்தால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் வீரம் தரும் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் தரும் லட்சுமி தேவியையும், இறுதி 3 நாட்கள் கல்வியை வழங்கும் சரஸ்வதி தேவியையும் வழிபடுகின்றோம். நவராத்திரி வழிபாடு நம் இல்லத்தில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி தரும். சரஸ்வதி பூஜை என்று கலைவாணியை வழிபட்டால் கல்வி செல்வம் கிடைக்கும். அதற்கு மறுநாள் விஜயதசமி அன்று அம்பிகையை வழிபட்டு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அது வெற்றியாக முடியும். மேலும் இந்த மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரமாகின்றார். சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். அக்டோபர் 6ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 25ஆம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் ராகு, 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் செவ்வாய், 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் புதன், சூரியன், கேது, 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமர்ந்தபடி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவை பூர்த்தியாகும். பூமி வாங்கும் யோகம் உண்டு. புனித பயணங்கள் உருவாகும். சர்ப கிரகங்களை முறையாக வழிபட்டால் சகல யோகங்களும் வந்து சேரும். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் நன்மைதான் என்றாலும் லாபாதிபதியாகவும் சனி இருப்பதால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை அடிக்கடி பிரச்சனைகளும் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் எதையும் சமாளித்து விடுவீர்கள். வெளிநாட்டு பயணத்தில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். இந்த காலத்தில் முறையான வழிபாடுகள் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். மேலும் மாத தொடக்கத்தில் கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கலத்திரஸ்தானாதிபதியான அவர் கலத்திரஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகமான நேரம். இல்ல
இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க முடியவில்லையே என்று நீண்ட நாட்களாக இருந்த ஏக்கம் தீரும். வரன்கள் வாசல் வரை வந்து கை நிலவி போகின்றதே என்ற மனவாட்டமும் மறையும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ திருமணம் கைகூடி வரும். திடீரென வரன்கள் வந்து திக்குமுக்காட வைக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். ஒரு சிலர் குடியிருக்கும் வீட்டையே விலைக்கு வாங்கும் யோகம் உண்டு. மேலும் அக்டோபர் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். இந்த காலத்தில் பொருள் வரவு திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் இருமடங்காகும். வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், நாடு மாற்றம் போன்றவை நிகழும் நேரம் இது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி செலவிடுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். மேலும் மாத துவக்கத்தில் துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. இந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அஷ்டமாதிபதி வலுவடையும். இந்த நேரத்தில் தடைகள் அதிகரிக்கும். உறவுகள் பகையாகலாம். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. வரவை காட்டிலும் செலவு இருமடங்காகும். வாகன பொழுது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் முரண்பாடான குணத்தினால் வேலையில் இருந்து விலகிக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். மேலும் அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். 15ஆம் தேதி குரு ரிஷப ராசியில் வக்ரம் அடைகிறார். இந்த இரண்டு கிரகமும் முரண்பாடான கிரகங்கள். இவர்களின் பார்வை பலத்தால் திடீரென மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும். தொழில் மாற்றங்களை பற்றி சிந்திப்பீர்கள். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ளும் யோகம் உண்டு. விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். மேலும் குரு பகவானின் அனைத்து பார்வைகளால் பொருளாதார வளம் அதிகரிக்கும். தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். எடுத்த காரியத்தை துரிதமாக முடிப்பீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். மதிப்பு, மரியாதை, கௌரவம் மேம்படும். ஆனாலும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் வசம் ஒப்படையுங்கள். அது சிறப்பாக முடியும். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகவும் புதிய வீடு மனை வாங்க அதிக முயற்சி மேற்கொள்ள வேண்டியதிருக்கும். குரு பார்வையால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். வழக்கமான பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றிற்கு தடையில்லை. நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குரு பார்வையால் மேல் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் வரலாம். வேலையின்றி இருப்பவர்கள் வேலை கிடைக்க பெறுவீர்கள். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் உன்னதமாக இருக்கும். வியாபாரம் வளர்முகமாக இருக்கும். பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும். உங்களிடம் வேலை பார்ப்பவர்கள் நன்றி கடனுடன் இருப்பார்கள். வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு பெண் பின்னணியாக இருப்பார். கலைஞர்கள் சிறப்படைவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், சமூக நலவாதிகள் சிறப்பு பெறுவார்கள். முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு குரு பார்வையால் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு அதிக முதலீடு போடும் விவசாயத்தை தவிர்க்க வேண்டும். அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அதற்கு ஏற்ப வருமானம் கிடைக்காமல் போகாது. புதிய சொத்து வாங்கும் எண்ணம் தள்ளி போகும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தினர்களின் தொல்லை ஏற்படும். சிலரது வீட்டில் பொருள்கள் திருட்டு போக வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. வீட்டினுள் இருந்த சில பிரச்சனை, உறவினர்கள் வகையில் ஏற்பட்ட மனக்கிலேசம், பொருள் இழப்பு முதலியன குருவின் பார்வையால் மறையும். குடும்பத்தில் குதூகலத்தை கொடுப்பார். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். சகோதரிகளால் மேன்மை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். இந்த மீனராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு எல் சோர் படைத்து வணங்குங்கள். கேதுவுக்கும் அர்ச்சனை செய்யுங்கள். துர்க்கை வழிபாடு நடத்துங்கள். ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். தட்சாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். ஆலங்குடி, திருச்செந்தூர், பட்டமங்கலம் போன்ற ஏதாவது ஒரு குருஸ்தலத்திற்கு சென்று வாருங்கள். ஏழைகள் படிக்க உதவி செய்யுங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.